படம் நல்லா தான் ப்ரோ வந்துச்சு. ஆதிக் சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தை வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாம். எல்லாம் சொல்லாங்க லோகேஷ் வந்து விக்ரம் ஃபேன் பாய், எல்லாம் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிக்கு பண்ணாரு பேட்டை, அதெல்லாம் இல்லை. இதுதான் ஃபேன் பாய். செம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்திருக்காரு. ஜிவி மியூசிக் நல்லா இந்த ரீமிக்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஃபேன்ஸ்க்கு செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதே மாதிரி வந்து ஃபேமிலி அடிச்சு கனெக்ட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் எவ்வளோ அளவுக்கு வந்து மாஸ் ஆக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஷார்ட் பிளாக் பஸ்டர் இது. சூப்பரா இருக்கு படம். எதிர்பார்த்ததோட பயங்கரமா மாசா சூப்பரா இருக்கு. சூப்பரா மியூசிக், பிஜிஎம், தலையோட இன்ட்ரோ காட்டும் போதெல்லாம் பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அர்ஜுன் தாஸ் பயங்கரமா பண்றாரு. அவர் எப்பவுமே பயங்கரமா பண்ணாரு. தலையே வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. அது இன்னும் நல்லா இருக்கு கேட்கும் போது. ஒரு கியூட்டா நடிச்சிருக்காரு தலை. இதுல எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர். யாருமே போர் அடிக்குது அப்படின்லாம் இல்லை. நல்லா இருக்கு. குட் பேட் அக்லியோட வைப்லேருந்து வெளியே வரேன். உண்மையிலேயே இத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அஜித்தை பார்க்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படத்தில் வந்து அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் படத்தில் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் கூஸ் பம்ப்ஸ்குள்ளே தான் படத்தையே வச்சுருக்காங்க. அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜிவிபிலாம் வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்கார் மியூசிக்கில். இப்படி இவ்வளோ மொமெண்ட்ஸ்க்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல, வாய்ப்பே இல்லை. பட் அவரோட பெரிய மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து படத்தில் அவ்வளோ ஒர்க்காக இருக்குது. நிறைய எவர்கிரீன் மூமெண்ட்ஸு, அஜித்தோட விண்டேஜ், நிறைய விஷயங்கள் பக்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், அஜித் ஒரு 2 வருஷம் கழிச்சு அடுத்த படம் வந்தால் கூட பரவாயில்ல. இந்த 2 வருஷத்துக்கான மொத்த ட்ரீட்டையும் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக மகாத்தாவோட பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம். அர்ஜுன் தாஸ் ரெடி பண்ணி மாஸ்ங்க அவர் சீரியஸாகவே. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது அர்ஜுன் தாஸ்க்கு அஜித் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் தான் இந்த படத்துக்கு கரெக்டான ஒரு வில்லன் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ் பண்ணிட்டாருங்க. மற்றபடி எல்லாரும் நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை போய் பாருங்கள். ஆமாம், ஐயோ அந்த கனெக்டிவிட்டி வேறு லெவல். சீரியஸாக சொல்கிறேன். எங்கள் படத்தில் நிறைய மேஜிக் இருக்குது. அது வந்து எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு இந்த படத்தில் ஒரு மேஜிக் இருக்குது. அது நீங்கள் வந்து சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக பக்கா தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். த்ரிஷா அது சொல்லவே வேண்டாம். ஒரு நல்ல மேஜிக் பேர் தான். இதில் பக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது படம். இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஒன்று ஏகே தாங்க. ஏகே ஏகே ஏகே. அது தவிர இந்த படத்தில் வேறு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த ஒரு மனுஷன் தான், அந்த ஒரு தெய்வம் மட்டும்தான். அவ்வளோதான். அந்த மாரி தலை நான் எதிர்பார்க்கல. இப்படிலாம் வைப்பு ஓரளவு வைப்பு இருந்துச்சு படம். ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்குமா எதிர்பார்க்கல. தியேட்டர்ல உட்கார முடியல, சீட்ல என்னால உட்கார முடியல. அந்த மாரி படம். ஏன் நீங்க தலை வரா போல, நடந்து வந்தாலே ஸ்டைலு. இதுல வேற கார்ல பறந்து வரா போல போட்டு ஸ்கிரீன்லாம் கீக்கலாம் தோணுது. ஸ்கிரீன் ஒரு பக்கம் எரியுது தலை வந்தாலே. வேற மாரி நான் ஃபைட் சீன்லாம் வேற மாரி. நோ, ஜிவி பிரகாஷுக்கு ஒரு சல்யூட்னா. ஏன்னா அந்த மாரி பின்டா போல மனுஷன் அந்த மாரி வந்தாரு. அவர் வேலையை சிறப்பா பண்ணிட்டு போயிடாரு ஜிவி பிரகாஷ். அர்ஜுன் தாஸ் பக்கா நான் அவர் வேலையை அவர் நீட்டா பண்ணிட்டு போயிடாரு. அர்ஜுன் தாஸ் எதிர்பார்த்ததை விட அவர் சிறப்பா பண்ணிட்டாரு அர்ஜுன் தாஸ். படம் சூப்பரா இருக்கு தல. எதுவுமே பங்கம் 99% எல்லாருமே நின்று தான் பார்த்தோம். ஏன் உட்கார முடியலன்னா அடுத்த சீன் எல்லாமே நின்று தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன் நின்று பார்க்கணும்னா எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இறக்கிட்டாரு. உனக்கு வாலிலாம் இறக்கி வச்சு செதுக்கினுங்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும் போதே இதுவா இருக்கு. ஜிவியோடைய ரீமேக் சாங் தான் நிறைய இருக்குது. நல்லா அந்த வைப்புக்கு ஏற்ற கரெக்டான இதுல வச்சாரு. அது ஆதிக்கும் கரெக்டா இது பண்ணாரு, டெலிவரி கொடுத்தாரு. இது இவரும் கரெக்டா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. 100% ஃபேன்ஸுகளுக்குலாம் ஓகே. ஜென்ரல் ஆடியன்ஸா வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு கமர்ஷியல் படமா வந்து பார்த்தாங்கன்னா ஓகே. கதை இல்ல இது இல்லைன்னு கதை இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமா இருந்து பார்த்துட்டு போனோமா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு.